ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 2025 நல் வாழ்த்துக்களுடன் தனுசு ராசி நேயர்களை சந்திக்கின்றேன். இந்த சந்திப்பு இந்த ஆண்டிலே உங்களுக்கு உண்டான இறுதி நிலவரப்போர். அதாவது அந்த கிடைக்கும் இந்த கிடைக்கும்னு சொல்லி நம்பியே வந்துட்டோம் சாமி, இனிமேல் வேற ஒன்றும் மார்க்கமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படின்னு ஒரு வசனம் சினிமா படத்தில் வரும். அதாவது எங்கெங்கேயோ சமாளித்து தொல்லைகள் துயரங்கள் எல்லாம் சமாளித்து செஞ்சு வாழ்க்கை கட்டத்தின் இறுதி கட்டத்திற்கே ஓடி ஒளிந்தது போல உள்ள நிலைமையில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள், மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் வரையில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்தவுடனே நிறைய பேர் நல்ல சம்பவங்களை எதிர்பார்த்து காத்திருந்தோம். அதில் 100ல் ஒரு 10% பேருக்கு உண்மையிலே சனி யோகத்தை கொடுத்துருச்சு, அள்ளி கொடுத்துட்டார். மிச்சம் 90% ஏற்கனவே ஒரு 10 பேர் பெரிய கெப்பாசிட்டிலாம் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. மிச்சம் இருக்கிற 80% பேர் நடுநிலை மற்றும் அதற்கு கீழ்த்தட்டு மக்களாகிய நமக்கு இன்னமும் விடிவு காலம் பிறக்கவில்லை என்ற கணக்கில் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கின்ற கட்டம். இதுக்கு மேலே ஓட முடியாது அப்படிங்கிறது போல வந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் சனிப்பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை அல்ல. அந்த சனிப்பெயர்ச்சிக்கும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் கொண்டாடக்கூடியதற்கும் சம்பந்தம் இல்லை. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் 2026 தான் உண்மையான சனிப்பெயர்ச்சி, அப்போ மகா சனிப்பெயர்ச்சி அப்படின்னு கொண்டாடும். அது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தான் நடக்க போகுது. இப்போ இந்த சனி பகவான் அவிட்டம் 3, 4 பாதங்களில் கடந்து சதய நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் தான் போய்கிட்டு இருக்கார். இனி கொஞ்சம் காலத்தில், அதாவது வருகிற 15/3/2025, அதாவது இவங்க திருக்கணிதத்தில் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி என்பது நமக்கு புரட்டாதி 1ஆம் பாதத்தில், அதாவது கும்பத்தில் தான் இருக்கிறாரு. புரட்டாதி 1ஆம் பாதத்தில் அவர் பயணம் தொடங்குகின்றார். இந்த பயணம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை கடந்துருது. அதாவது புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3க்கு போய் மறுபடியும் வக்கரித்து 2, 1க்கு மீண்டும் வக்கர நிவர்த்தி அடைந்து மறுபடி 1, 2, 3, 4 அப்படிங்கிற பாதத்தை தொடும் பொழுது 2026 மார்ச் வந்துடும். ஆக தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தான் இறுதிக்கட்ட போர், வாழ்க்கை பயணத்தில் உள்ள போர்க்களம். இந்த போர்க்களத்தில் இறுதி நிலவரம் எப்படி இருக்கிறது? அதாவது பல சுற்றுகள் சுற்றியாச்சு, பல சுற்றுகள்லையும் பல தோல்விகள், 1, 2 ஜெயம், ஆனாலும் முழுமையான வெற்றி இன்னும் கிடைக்கவில்லை. ஆகையினாலே இந்த ஆண்டுதான் உங்களுக்கு இறுதிக்கட்ட போர். இந்த இறுதிக்கட்ட போரில் நீங்கள் எப்படி வெற்றி பெறப் போகின்றீர்கள் என்பதை பற்றித்தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். உங்கள் ராசியிலே பாக்கியாதிபதியாகிய புண்ணியாதிபதியாகிய சூரியன் வீற்றிருக்கின்றார். அவரோடு அட்டமாதிபதியாகிய சந்திரனும் கூடவே இருக்கின்றார். மேலும் 7, 10க்கு அதிபதியாகிய புதனும் அங்கே இருக்கின்றார். ஆக மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 4 ராசி நாயகர்களும் உங்கள் வீட்டிலே குடி அமர்ந்து இருக்கின்றார்கள். 1/1/2025ஆம் ஆண்டு வான மண்டலத்தில்
கிரக கூட்டங்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்ற ஒரு பிம்பத்தை பார்த்தோம்னா தான் இந்த 2025 எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை செய்யும் என்பதை நாம் பார்க்கலாம். அந்த கண்ணோட்டத்தில் தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு ராசியிலே சூரியன், சந்திரன், புதன், 2ஆம் வீடு சுத்தம், 3ஆம் இடத்திலே சுக்கிரனோடு சேர்ந்த சனி. சனி ஆட்சி மூலத்திரிகோணம், சுக்கிரன் நட்பாக இருக்கின்றார். 4ஆம் இடத்திலே அரவு என்று சொல்லக்கூடிய ராகு அங்கே வீற்றிருக்கின்றார். 5ஆம் இடம் சுத்தம். 6ஆம் இடத்திலே உங்கள் ராசி நாயகன் மறைந்து விட்டார் என்று எண்ணும் பொழுது அங்கே 6ஆம் இடத்திலே வக்கரமாக இருக்கின்றார். 7ஆம் இடம் சுத்தம். 8ஆம் இடத்திலே பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய செவ்வாய் 8இல் அமர்ந்து நீசமடைந்து வக்கரம் ஆகிவிட்டார். இவர்தான் உங்களுக்கு இந்த வெற்றியை, இறுதி நிலவரத்திலே வெற்றியை கொடுக்கின்ற போர் வீரன், படை தளபதி ஆகிய செவ்வாய். நல்ல வேளையாக அவர் வக்கரிச்சிட்டார். 8இல் மறைந்ததோடு மட்டுமல்ல, நீசமாகி வக்கரம் பெற்றதனாலே இந்த நிலவரம் இமாலய வெற்றியாக உங்களுக்கு விளங்கும். 9ஆம் வீடு சுத்தம். 10ஆம் இடத்திலே கன்னி கேது 11, 12 சுத்தமாக இருக்கின்றது. அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே சந்திரன் சஞ்சாரம் செய்கின்றார். இந்த சஞ்சாரமானது வளர்பிறை சந்திரன் துவிதியை திதியாக இருக்கின்றார். இனி வரிசையாக ஒவ்வொரு வீடாக நாம் பார்க்கலாம். உங்கள் ராசி நாயகனாகிய குரு பகவான் 6ஆம் இடத்திலே ஒளிந்து கொண்டு விட்டார் அப்படிங்கிற கணக்கில் இருந்த போதிலும் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்றவர் 6ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது யோகம். அதைவிட வக்கரம் பெற்றதனாலே அடைக்க முடியாத கடன்களை எல்லாம் இந்த ஆண்டிலே கண்டிப்பாக தீர்த்து விட முடியும். கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஆக கடனால் வாடி வதங்கி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கிரம், 6ஆம் இடத்து வக்கிரம், அந்த 6ஆம் இடத்தினுடைய தாக்கத்தை சிதைத்து விடக்கூடிய கணக்கிலே அவர் வியாபித்து கொண்டு இருக்கின்றார். வரவு வந்தால்தான கடனை தீர்ப்பதற்கு, வரவு வராமல் எப்படி கடனை அடைக்க முடியும்? ஆக வரவுக்கும் உரிய நாயகனாக அவர் 2ஆம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே, அவர் சாதாரணமாக இருந்து பார்க்கறது வேற, அது தன்னுடைய நீச வீடத்தை அவர், உங்களுடைய 2ஆம் வீடு என்பது உங்களுடைய ராசி நாயகனுக்கு அது நீச வீடு. ஆகையினாலே சாதாரணமாக நின்று கொண்டு பார்ப்பது வேறு, வக்கரகதியில் இருந்து பார்ப்பது வேறு. ஆக நீசம் பெற்ற வீட்டுக்கு கூட தன்னுடைய பார்வையினால் தன்னுடைய நீச்ச வீட்டை அவர் பார்க்கின்ற பொழுது, அவர் வக்கரமடைந்து பார்க்கும் பொழுது அதனுடைய தாக்கம் உக்கிரமாகி தனம், குடும்பம், வாக்கு சிறப்பாக விளங்க வைப்பார். ஆக தன முடை விலகும், தன வரவுகள் பெருகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழலை இந்த தன வரவுகள் கொண்டு வந்து சேர்க்கும். இதுவரையிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை. 7.5 சனியில் விட்ட வாக்காகவே காற்றுல பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த காற்றில் பறந்த வாக்கை இப்பொழுது பிடித்து நிலைநிறுத்தக்கூடிய கட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு குரு பகவான் துணை செய்கின்றார். குருப்பெயர்ச்சி ஆயிரம் அது வேற. குழந்தை பிறக்கிறச்சே அந்த ஜாதக அந்த பஞ்சாங்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது வானமண்டலத்தில்ங்கிறத பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம ஜாதகத்தை கணிக்கிறோம். அந்த ஜாதகத்தை கணிப்பதற்கு அந்த பிறக்கிறச்சே எந்த நிலவரத்தில் இருந்துச்சோ அதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். அதே போல தான் ஆண்டு பிறக்கின்ற பொழுது வானமண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருந்துச்சோ அதை வச்சு தான் இந்த ஆண்டு ராசியை நம்ம லக்னமாக பாவித்து கொண்டு நம்ம பார்க்குறோம். ஆக அந்த ஆண்டின் துவக்கத்திலே அவர் வக்கரத்தில் தான் இருக்கிறார். ஆகையினாலே வக்கரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வக்கர பார்வை தனம், குடும்பம், வாக்கை சுபிட்சமாக வெற்றி பெறச் செய்யும். அடுத்தபடியாக ராசி நாயகனுடைய பார்வை அங்கே மட்டும் இல்லை, அவருடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்திற்கும் பதிவாகின்ற வக்கரிச்ச பார்வை. அங்கே ஏற்கனவே கேது என்ற கிரகம் இருக்கின்றார். கேந்திராதிபத்திய தோஷத்தை விளக்கக்கூடிய வகையிலே இருந்து கொண்டு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சம் வியாபாரம், தொழில் நடந்து கொண்டு இருக்கின்றது. பெரிய பிரமாதமாக நடக்கலை. உங்களுடைய திறமைக்கு ஏகப்பட்ட தொழில் வியாபாரம் நடக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள உங்களுக்கு இந்த
கேது அங்கே இருந்ததுனால பெரிய அளவில் உங்களுக்கு சாதிக்க முடியலை. நீங்களும் கொஞ்சம் ஞானானந்தம் பேசக்கூடிய காரணத்தினால சம்பாத்தியத்தில் கோட்டை விடக்கூடிய கட்டம், தெரிந்தே கோட்டை விடக்கூடிய கட்டம். பாவம் பிழைச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி எதிரிக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உங்களிடம் நிறைய இருக்கின்றது. கட்டண்டைட்டாக பேசுவீங்க, கராராக பேசுவீங்களே தவிர உள்ளுக்குள்ள ஈரம் என்பது நிறைய இருக்குது. ஆகையினால பேச்சில் இருப்பது போல கண்டிஷனை செயலில் காட்டாமல் விட்டு கொடுத்து விடுகின்றீர்கள். அந்த விட்டு கொடுக்கும் பழக்கத்தினாலே பல தோல்விகளை சந்தித்து விட்டீர்கள். எதிரியாக இருந்த போதிலும் கூட விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உங்களிடம் இருந்த காரணத்தினாலே பல தோல்வி தொல்லைகளை துயரங்களை எல்லாம் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த ஆண்டிலே அந்த கேதுவை உங்கள் ராசி நாயகன் வக்கரத்தோடு பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் வாணிபம் மிகச் சிறப்படையாக வளர்ந்தோங்கும். அப்படிப்பட்ட காரணத்தினாலே வல்லமை பெறக்கூடிய வறட்சி விலகும், வல்லமை பெறக்கூடிய தன வரவு கிடைக்கும். ஆகையினாலே இதை செலவுக்கு மிஞ்சிய வரவுகள் அப்படின்னு நாம் எடுக்கலாம். அப்படி ஒரு சில ராசிகளுக்கு தான் அப்படி வரும், எல்லா ராசிகளுக்கும் வராது. இந்த ஆண்டில் செலவை மிஞ்சிய வரவுகளை கொடுத்தால்தான் இனிமேல் நீங்கள் தப்பிக்கவே முடியும். அப்படிப்பட்ட யோகத்தில் தான் இப்போ இருக்கிறீங்க கட்டத்தில். அந்த கட்டம் உங்களுக்கு பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, இதை அந்த ஆசிலேஷனில் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்குது, கண்டிப்பாக வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிறத நான் தீர்மானித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் அட்டமாதிபன் தசை நடக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. இப்போ நம்ம தனுசு ராசியை தனுசு லக்கணமாக கொண்டு பேசுகிறோம். உங்களுடைய ஜாதகத்தில் என்ன லக்னம், அந்த லக்னத்திற்கு அட்டமாதிபன் தசை நடந்து கொண்டிருக்கின்றதா, அல்லங்கில் 6ஆம் இடத்துக்குரியவன் தசை நடக்குதா, 3 8 குடைவனுடைய 3 12 குடைவன் தசை நடக்கின்றது. இதை கொஞ்சம் பார்த்துக்க. அப்படி நடந்தாலும் கூட அந்த கிரகம் பலமிழந்து விட்டால் அந்த கிரகமே யோகமாக வேலை செய்யும். அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகையினால என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த தசையின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதையும் கொஞ்சம் ஓரளவு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு முழு இமாலய வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைந்துவிடும். ஆக 1ஆம் இடத்தோர் 6ஆம் இடத்திலே அமர்ந்து வக்கரம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கின்றார், 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்கே தவிர எதிர்பார்த்த அளவு குறையவில்லைனால் பரவாயில்ல. சில தொல்லைகள் துயரங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. டார்ச்சர் அப்படிம்பாங்க இல்லையா, பணி டார்ச்சர். அதாவது உத்தியோகத்தில் அடிக்கடி மனம் மறந்தக்கூடிய செயல்களாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சில உத்தியோகஸ்தர்கள் இருக்கும். அந்த உத்தியோக டார்ச்சர் இந்த ஆண்டு முற்றிலுமாக விலகிவிடும். இந்த குருவின் உக்கர பார்வையினாலே அந்த பலன்கள் மாறுபாடு அடையக்கூடிய வகையில் அந்த பணிச்சுமை முற்றிலும் விலகும், டார்ச்சர் குறையும். அதே சமயத்தில் உத்தியோக உயர்வு கண்டிப்பாக இந்த ஆண்டிலே கிடைக்கும். அதே போல் வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லா கவனத்தில் வச்சுக்காங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் தேடி வரும். அந்த ஜூன் வரைக்கும் கொஞ்சம் ஒத்தி போட்டு வைங்க. அப்படியே ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் கூட அதை ஜூனுக்கு பிறகு சென்று வருவதாக கணக்கு போடுங்க. கணக்கு போட்டீங்கன்னு சொன்னால் முழுமையான வெற்றியும் சம்பளம் நினைத்த சம்பளத்தை விட அதிகமான சம்பளம் எதிர்பார்க்கலாம். அதை கொஞ்சம் பொறுத்து செஞ்சீங்கன்னா நல்லது. ஆக வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வியாபாரம் தொழில் தொடங்கி செய்ய வேண்டும் அல்லது தங்களுடைய ப்ராடக்ட் அங்கே கொண்டு விற்கணும் அப்படின்னு நினைத்தாலும் கூட அதுவும் அந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு செய்யும். அதுக்கு முன்னால் வேண்டாம். ஜனவரி முதல் ஜூன் வரைக்கும் அந்த மாதிரியான வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக அந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு விழுகின்றது, 7ஆம் பார்வையாக விழுகின்றது. ஆகினாலே நல்ல செலவுகள் ஏற்படும். நல்ல செலவுகள்னால் என்ன? ஒரு கோவில் குளத்துக்கு போயிட்டு வரக்கூடியது, தீர்த்த யாத்திரை, தெய்வ தரிசனம், குடும்பத்தில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதெல்லாம் சுபகாரிய செலவுகள்னு அர்த்தம். அதே போல் பிள்ளைகளுக்கு உண்டான மேற்படிப்பு செலவுகள், அல்லங்கில் உத்தியோகத்திற்காக செலவிட்டு உத்தியோகத்தை பெறுதல், இது போக திருமண வைபவங்கள், இவைகளெல்லாம் அந்த சுப செலவுகளிலே அடங்கும். அப்படிப்பட்ட சுப செலவுகளை தங்கு தடையின்றி கடன் வாங்காமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த குரு பகவான் வழங்குவார். ஆக அந்த பார்வை என்பது வக்கரித்த பார்வை என்ற காரணத்தினால் அந்த பலன்கள் கிட்டத்தட்ட 99% உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். இது போக லக்னேசன் 6ஆம் இடத்துல இருந்த காரணத்தினாலே கடன் சத்துரு நோய் விலகக்கூடிய அமைப்பு வக்கரத்தில் இருக்கின்றனால் நல்லா புரிஞ்சுக்கிடணும். வக்கரம் பெற்ற காரணத்தினாலும் அவர் பத்தாக்குறைக்கு திதிசூனியம் அடைந்து விட்டார். ஆகையினால இந்த இடத்தை கெடுத்துருவார். 6ஆம் இடத்தை கெடுத்தால் யோகம்தானே. அதாவது சூனியக்காரன் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்தை பாழாய்க்கிறோம்.
6ஆம் இடத்துல இருந்தால் அந்த வீடு பாழாகிறது, இயற்கையாக பாழாகட்டுமே. கடன் பாழாகுது, நல்லதுதான். சத்துருக்கள் நீசமாறாங்க, நல்லதுதான். நோய் நொடிகள் விலகி போகின்றது, அதுவும் யோகம்தான். ஆக 6ஆம் வீடு வலிமை இழந்து விட்டாலே உங்களுக்கு வாழ்க்கை வெற்றிகரமாக முடியும். அடுத்தபடியாக 4க்கு அதிபன் 4ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்திலும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துக்குரியவனும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றுதான் அங்கே ராகு இருக்கின்றார். ஆகையினாலே தாய் சுகம், கல்வி, இப்போ இந்த காலகட்டத்தில் தாயின் நலம் சற்று பாதிக்கப்பட்டாலும் கூட என்ன சூன்யமாகி அந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாயின் நலம் ஜூனுக்குள்ள கொஞ்சம் கடுமையாக பாதிப்பு அடையத்தான் செய்யும். ஜூன் மாதத்துக்கு பிறகு தாயின் நலம் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்டதாக அமைகின்றது. பிள்ளைகளுடைய கல்வி சிறப்புகள் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதை சீர் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டு அருமையாக சீர் செய்து அந்த வீட்டை புதுப்பிக்க செய்யலாம். சில பேருக்கு நிலபுலங்கள் கையகப்படுத்தப்படும், சேர்க்கை கிடைக்கும், வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஆண்டிலே கிடைக்கும். சில பேருக்கு வண்டி வாகனம் ரொம்ப நாளாக கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க, வாங்கவே முடியாத சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கும். இந்த ஆண்டு நிச்சயமாக ஏப்ரலுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு காரோ அல்லது இங்கே 2 வீலர்களோ வாங்க முடியக்கூடிய யோகம் இருக்கின்றது. அதே போல் அந்த தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு அந்த லோடு வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவைகளும் கூட ஏப்ரலுக்கு பிறகு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நன்னா இருக்குது. அது வரைக்கும் வாங்க வேண்டாம், ஏப்ரலுக்கு பிறகு வாங்குவது கொஞ்சம் சீரடை நல்லா இருக்கும். அடுத்தபடியாக 2க்கும் 3க்கும் உடைய சனி பகவான், இவர் தான் ஆட்ட நாயகன் அப்படின்னு வச்சுக்கிடலாம். இவர் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு இந்த ஆண்டில் கண்டிப்பாக போகவில்லை. ஆகையினாலே அந்த மகாபாரத போர் என்பது போல, அதை விட தேவாசுர போர் அப்படின்னே வச்சுக்கலாம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கின்றது. நீங்கள் தேவர்கள் வரிசையில் இருக்கின்றவர்கள், அசுரர் என்ற அதாவது தீய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் சண்டை நடக்கின்றது. அதாவது கெட்டதுக்கும் நல்லதுக்கும் சண்டை நடக்கின்றது. இந்த சண்டையில் கெட்டது இது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே வந்துச்சு, உங்களை தோல்வி அடைய வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இறுதிக்கட்ட போருக்குள்ளே நிற்கிறீங்க. இதுதான் ஃபைனல். இந்த சண்டையில் தோல்வியுற்றால் அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கணக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் வீராவேசத்தோடு இந்த காலகட்டத்திலே அந்த துணிச்சலோடு, அதாவது வீராவேசத்தோடுனா இதுக்கு மேலே ஒன்றும் முடியாதுன்னு தெரியுது, ஸோ எதுத்தான் ஆகணும். அதாவது ஒரு முயலை ஒரு வேட்டை நாய் துரத்திக்கிட்டு போகுது. அந்த முயல் ஓடி ஓடி கடைசியில் ஒரு மலைக்கு பக்கத்தில் போயிடுச்சு. மலைன்னா பெரிய சோறு அந்த இடத்துல இருக்குது, அதை விட ஓட முடியாது. ஆக திடீர்னு என்ன ஆச்சுது, அது திரும்ப எதுக்க ஆரம்பிச்சிருச்சு. எதிர்த்து அப்படி பார்த்த பார்வையில் வேட்டை நாய் பின்னால் ஓடக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது போல உள்ள கட்டம்தான் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுடைய நடவடிக்கை. வாழ்க்கை பயணம் என்ற அந்த பயணத்தில் போர்க்களம், இது ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தில் இனிமேல் இது தாக்கு பிடிக்க முடியாது என்ற கணக்கில் வீராவேசமாக உங்களுடைய நடவடிக்கைகள் அமைகின்ற காரணத்தினாலே வெற்றி இமாலய வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. துணிச்சல், துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை அப்படிம்பாங்க. எதையும் ஆசோலேஷன்லேயே ஓடிக்கிட்டு இருந்தீங்க, ஜெயிக்க முடியுமா முடியாதோ கடனாயுமோ அப்படி இப்படின்னு சும்மா அப்படியே போட்டு இருக்கிறவங்களாம் உங்களை போட்டு நச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய வீரத்தை பற்றி அதாவது இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, உங்களை குறை சொல்லி கொண்டிருப்பவர்கள் கூடவே நீங்கள் இதுவரைக்கும் கைகோர்த்து போய்கிட்டு இருக்கிறீங்க. அவங்கள விட்டுருங்க. அதாவது அன்பாகவும் ஆறுதலாகவும் இருப்பவர்கள் பக்கத்தில் இருந்தால் வெற்றி என்பது அருகாமையிலே வந்துவிடும், தோல்வி என்பது துவண்டு போய்விடும். ஆகையினாலே அந்த உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடியவங்க கூடவே பெரும்பாலும் சுத்த வேண்டாம். அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லாமையே போயிடும். உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர்களோடு கைகோர்த்து சென்றீர்களே ஆனால், அதாவது உங்களை தூக்கி விடக்கூட வேண்டாம். வாயால் ஒரு அன்பால் உங்களை எல்லாம் சரியாயிருப்பா, நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களோடு உங்களுடைய பழக்கம் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் விடிவு கிடைக்கும். இதுதான் முக்கியமான கட்டம். அதுக்காகவே இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல வக்கரமாகி இருக்கின்றார். அந்த சனியினுடைய ஒரு வீடாகிய தனம், குடும்பம், வாக்கை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆட்டநாயகனாகிய சனி 3ஆம் இடத்துல தான் இருக்கார், 4ஆம் இடத்துக்கு இன்னும் போகலை. உங்களை வெற்றி பெற செய்து விட்டுத்தான் அடுத்த வீட்டுக்கே அவர் போவார். 4ஆம் இடத்துல சனி வந்தால் அர்த்தாஷ்டமத்து சனின்னு பேர். அந்த அர்த்தாஷ்டம சனி வர்றதுக்குள்ள இந்த ஒரு ஆண்டில்
உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சொத்து பத்துக்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்து விடும். போராட்டம் இதுதான் இறுதிக்கட்ட போராட்டம். ஆகையினாலே வெற்றி உங்கள் பக்கம். துணிச்சலோடு நில்லுங்கள். எதை கண்டும் பயப்பட வேண்டாம். அதாவது யோசித்து கொண்டே இருந்தால் யோசித்துக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். உண்டு இல்லை அப்படின்னு சொல்லி துணிச்சலோடு ஒரு காரியத்தில் இறங்கினீர்களே ஆனால் வெற்றி உங்களுக்கு. உங்கள் பலம் உங்களுக்கு தெரியாது. அதான் ஆஞ்சநேயருடைய பலம் உங்கள் ராசியில் தான் அவரும் பிறந்தார். அவருடைய பலம் அவருக்கு தெரியல. எல்லாரும் சொல்ல போய்த்தான் அவர் மலையை தூக்கிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பிலே உங்களை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய நபர்கள் இருந்தால் உங்களுக்கு தோல்வி என்பது தூரமாக போய்விடும். வெற்றி என்பது உங்களை தேடி வந்து அரவணைக்கும். ஆக சனி 2, 3 கூடைய சனி 3ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார். அவரோடு சுக்கிரனும் சேர்ந்தே காணப்படுகின்றார். 6, 11 கூடைய சுக்கிரன். 6ஆம் இடம் என்பது கடன் சத்துரு நோய். அதுதான் இந்த வீட்டில் வந்து குரு, அதாவது சூனியம் பெற்ற வக்கர குரு அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே சுக்கிரன் வலிமை இழந்து விட்டார். 11ஆம் வீட்டுக்கு உடையவரும் வலிமை இழந்து விடாக அந்த கணக்கில் வந்துவிடும். இப்போ என்னன்னு சொன்னால் 6, 11 கூடையவனோடு சனி சேர்ந்த காரணத்தினாலே உங்களுடைய தொழில் வாணிபம் இப்போது கடனை அடைக்கக்கூடிய வகையிலே விரைந்து முன்னேறும். சனி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கின்றார். உங்களுடைய சதய நட்சத்திரத்தை தாண்டி 15/3/2025 புரட்டாதி உள்ள காலெடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு யோகங்கள் தொடங்கிவிடும். ஆக தைரியம், வீரியம், பராக்கிரமம் மிகச்சிறப்பாக விளங்கும். வரவுகள் பெருகும். தொழில்துறை முன்னேறும். வியாபாரம் விரிவாக்கப்படும். துணிந்து நில்லுங்கள். வெற்றி உங்களுக்கே. அதே போல் அந்த விடுபட்ட சுகங்களெல்லாம் மீண்டும் கிடைக்க பெறுவீர்கள். 3ஆம் இடம் என்பது அந்த தாம்பத்திய சுகம், நண்பர்கள், போக்குவரத்து சம்பந்தப்பட்ட இவைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சாதகமாக அமைந்துவிடும். 15/3/2025 முதல் கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு யோகம் தொடங்கிவிடும். அடுத்தபடியாக 5, 12 அதிபதியாகிய செவ்வாய் என்ற கிரகம் அவர் வந்து 8ஆம் இடத்துல போய் இருக்கிறார். நல்ல கிரகம், உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சிட்டாரே, என்ன செய்யறது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் உங்களுக்காகவே அவர் வக்கரம் பெற்று விட்டார். பார்த்தீங்களா? இந்த ஆண்டில் உங்களை எப்படியும் ஜெயிக்க வச்சே தீர வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு பழனி ஆண்டவர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி அவர் தான் அந்த செவ்வாய்க்கு அதிபதி. அவரே வக்கரம் அடைந்து உத்தரவிடுகின்றார். இந்த தனுசு ராசிக்காரர்களை நிச்சயமாக இந்த ஆண்டிலே மேலேற்ற வேண்டும், உயர்வடைய செய்ய வேண்டும் என்ற பொருட்டு அவர் 5, 12 8ஆம் இடத்திலே அமர்ந்து நீசப்பட்ட போதிலும் வக்கரம் அடைந்து விட்டார். வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு நீங்கள் கொக்கரிக்கக்கூடிய அளவிலே எதிரிகளை பயந்தோட செய்யக்கூடிய வகையிலே அவர் வக்கரமாகிவிட்ட காரணத்தினாலே பிள்ளைகள் உருப்படுவார்கள். பூர்வ புண்ணியம் வலுவடையும். கழிந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் இது வரைக்கும் பேசாமலே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அது இப்போ உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது வேலை செய்யும் போது ஸ்ரீதேவி உள்ள வந்தால் மூதேவி வெளியே போயிடுவா அப்படிங்கிற கணக்கில் பீடைகள் வெளியேறிவிடும். அதே சமயத்தில் குலதெய்வத்தினுடைய அருள் மிக பிரமாதமாக உங்களுக்கு அருள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கும் கூட குழந்தை பாக்கியம் ஏற்படும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டில் நிச்சயமாக அது நிவாரணமாகி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். அயன சயன போக பாக்கியத்தை தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறலாம். 6, 11 அதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்திலே மறைந்திருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும், அல்லங்கில் முழுமையாக அடைந்துவிடும். சத்துருக்கள் ஓய்ந்து விடுவார்கள். சத்துருக்களை நீங்கள் பார்த்து இப்போ எள்ளி நகையாடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. அதே போல நோய் நொடிகளிலிருந்து முற்றிலும் நீங்கள் விடுபடுவீர்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நிறைவு பெறும். அடுத்தபடியாக லாபங்கள் பெருகும். 7, 10 அதிபதியாகிய புதன் என்ற கிரகம் லக்கணத்திலேயே அமர்ந்து சூரியனோடு இருப்பது யோகம் என்றாலும் சந்திரனும் கூட இருக்கின்றார். இந்த ஆண்டுல உங்களுடைய பயணம் நேர்பயணமாக இருக்க வேண்டும். இடையிலே ஏதாவது குழப்பங்கள் பெண்ணால் ஏற்படும். அந்த குழப்பத்தெல்லாம் விட்டு பார்வை இங்கே இருக்கக்கூடாது, நேர்பார்வையாக இருக்க வேண்டும். அதாவது அகதிப்பெண் உங்களை தேடி வரலாம். ஏன்னா அட்டமாதிபன் சந்திரன் அவர் வளர்பிறையாகி உங்கள் ராசியிலேயே கூட இருக்கிறாரு. வலிமை இழந்த போதிலும் கூட அவர் வளர்பிறை ஆகிவிட்டார்.
அட்டமாதியன் அப்படிங்கிற அது சந்திரனாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு அகதி பெண்ணாக இருக்கலாம், அல்லங்கில் கணவனை விட்டு பிரிந்த பெண்ணாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கீடு செய்து கொள்ள வரலாம். ஆகினாலே இவைகளெல்லாம் உங்கள் விட்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் நேர்பாதையிலே செல்லுங்கள். இவைகளை கடந்து விடுங்கள். இவைகளை நீங்க என்னன்னு விசாரிச்சிட்டாலே போதும், நீங்க கவுந்துட்டீங்கன்னு அர்த்தம், ஏமாந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். கவனமாக இருங்கள். ஆக தொலைதூரத்தில் இருந்து கூட செய்தி வரலாம், தொலைதூரத்தில் இருந்து அந்த நபரே ஒரு பெண் தேடி வரலாம். ஆக இதில் கவனத்தை செலுத்த வேண்டாம். இதுதான் உங்களுக்கு இறுதிக்கட்ட போர் என்ற காரணத்தினாலே திரும்ப திரும்ப சொல்றேன், சில்லறை கவனங்களிலே அந்த உங்கள் கவனம் திரும்ப வேண்டாம். நேர்பாதையிலே செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில். இப்பொழுது இறைவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றார், துணிச்சலை கொடுக்கின்றார். நீங்கள் முன்னேற்ற பாதையிலே செல்வதற்கு அனைத்து உதவிகளும் உங்களை தேடி வரும். இந்த இடத்தில் கோட்டை விட்டுறாம பார்த்துக்கங்க. அடுத்தபடியாக 10 குடைவன், அது 7ஆம் இடத்து, அது மட்டுமல்ல, 7ஆம் இடத்து நண்பர்கள், மனைவி, உற்ற நண்பர்கள், உற்ற தோழர்கள், உங்கள் மனைவி. ஏற்கனவே கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் கூட இருந்த நண்பர்கள், இப்போ அவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு வகையிலே வேலை செய்யும். அது தொழில்துறை, வியாபாரத்துறையிலே உங்களுக்கு அதிகமாக ஒரு உதவிகரமாக அமையும். அப்படிப்பட்ட யோகம் இருக்கின்றது. மனைவியின் வர்க்கங்கள் மூலமாக கூட உங்களுக்கு இந்த ஆண்டிலே உதவி பெறுவீர்கள். அந்த உதவி உங்களுக்கு தொழில் முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்திலும் நீங்கள் நினைத்த உத்தியோகத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக மலரும். அடுத்தபடியாக 10 குடைவன் 1ஆம் இடத்துல இருந்தால் தொழில் வியாபாரம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். இடையில விட்டு நடந்துச்சு, அதனால உங்களுக்கு கடன் சுமை ஏறிக்கிட்டே வந்துருச்சு. இனி தொழில் தொடர்ந்து நடக்கும், வியாபாரம் தொடர்ந்து நடக்கும். ஆகினாலே கடன்களெல்லாம் அடைபடக்கூடிய வரவுகள் உண்டாகும். அடுத்தபடியாக 8க்கு உடையவன் 1ஆம் இடத்திலே, 8க்கு உடையவன் 1ஆம் இடத்திலே அமர்ந்து அவர் அமாவாசைக்கு பின் உதயமாகி வருகின்றார். அமாவாசை அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு 5 நாளைக்கு அதனுடைய தாக்கம் அமாவாசை தாக்கமாக தான் இருக்கும், வளர்வரை ஆனாலும் கூட. ஆகையினாலே இந்த சந்திரன் உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருந்த போதிலும் என்ன அப்படின்னு சொன்னால் தேடி வரக்கூடிய புதிய நபர்கள்ட்ட கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக பழகாமல் இருந்தாலும் நம்ம சில சந்தர்ப்பங்களை விட்டது போல ஆயிடும். பழக வேண்டும், எல்லாம் பழக வேண்டும், எல்லாம் பண்ணாலும் கூட எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எந்த இடத்துல உஷாராக இருக்கணுமோ அந்த இடத்துல உஷாராக இருந்து தன் நிலை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். ஆக கெட்ட பேர் களங்கம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். வந்த களங்கம் இந்த ஆண்டிலே விலகிவிடும். ஏற்கனவே வந்த சிக்கல்கள், கடங்காரே அப்படின்னு சொன்ன களங்கம் எல்லாம் விலகி போய்விடும். 9க்கு அதிபதி ஆகிய பாக்கியாதிபதி ஆகிய சூரியன் 1ஆம் இடத்திலே லக்னத்தில் இருக்கிறார். லக்கணத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பாக்கியாதிபதியே லக்கணத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப யோகம். அந்த பாக்கியாதிபதி லக்கணத்தில் இருந்து அவரோடு சேர்ந்த புதன் என்ற காரணத்தினால்தான் மனைவி சம்பந்தப்பட்டவர்களாலே உங்களுக்கு இப்போது யோகம் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னேன். மனைவியினுடைய பூர்வ புண்ணியமும் இப்பொழுது உங்களுக்கு வேலை செய்யும். சரி, திருமணம் ஆகவில்லை, எனக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் அமையும். கிட்டத்தட்ட வடக்கு அல்லங்கில் கிழக்கு திசையிலிருந்து அமையும். இது போக அந்தந்த ஜாதக ரீதியாக பார்த்துக்கங்க. தெற்கு மேற்கெல்லாம் ஆகாதான்னு கேட்ட வேண்டாம், உங்கள் ஜாதக ரீதியாக அமையும். நான் பொதுவாக வடக்கு அல்லங்கில் கிழக்கிலிருந்து வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது. சிறப்பாகவே விளங்கும். நல்லபடியாக திருமணம் நடந்தே நீண்ட நாள் பல வருஷங்களாக பெண்ணு தேடியும் கிடைக்கல அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நிச்சயமாக திருமணம் முடிந்துவிடும், பாக்கியாதிபதி சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால. அதுக்கடுத்து பாக்கியாதிபதி 1ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால சொந்த பந்தங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தேடி வருவாங்க. அதாவது உங்கள் நிலைமை இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் தொடங்கி விட்டது. ஏப்ரல்லேருந்து உங்களுடைய மலமளன்னு முன்னேறும். ஏன்னா வருஷம் முடிய போகுது. 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அடுத்த 8 மாதம் தான் இருக்குது. ஜல்லுன்னு எவ்வளவு தூரத்தில் நீங்கள் பின்தங்கி கிடந்தீர்களோ அவ்வளோ தூரத்துக்கு வேகமாக முன்னேற தொடங்கி விடுவீர்கள். அந்த வேகத்தில் உங்களுடைய செல்வ செழிப்பு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அடக்க சொடக்கமாக தான் இருப்பீங்க. செல்வம் பெருகும் பொழுது பலருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். காரு, வசதி, பங்களா எல்லாம் சேரும் பொழுது உங்களை தேடி பலரும் வருவார்கள். யாரெல்லாம் மறந்து போயிருந்தாங்களோ அத்தனை பேரும் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டிலே அதிசயமாக நிகழும். நீங்கள் இப்போ உங்களுடைய கம்பீர பார்வையை பார்க்கலாம்.
வந்து பார் அப்படிங்களாம். நான் இப்படியெல்லாம் போயிடுவேன் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கள்ல, நான் எப்படி வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் புரியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மலரும். உங்களுடைய கனவுகள் நனவாகும். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 கூட்டினா 9 வருது. அந்த 9க்குரிய நாயகன் செவ்வாதான். அவர் தான் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி. அவர் நீசமாயிட்டாரு, 8ல் போய் மறைஞ்சிட்டாரேன்னு நினைக்க வேண்டாம். அவர் ஆரம்பத்திலே வக்கரமாகத்தான் ஆகிவிட்டார். ஆண்டின் துவக்கத்திலே அவர் வக்கரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பல மடங்கு யோகங்களை அள்ளி கொடுப்பவராக இருப்பார். ஆகையினாலே 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு மறு ஜென்ம வாழ்க்கையாக நிச்சயமாக மலரும் என்பது உறுதியாகப்படுகின்றது. ஆக இந்த இறுதிக்கட்ட போர் உங்களுக்கு இமாலய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம்.